சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், ஆவடி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சை மாவட்டங்களில் பகல் 1 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என கணிப்பு. சென்னை ராயபுரத்தில் சாலையின் குறுக்கே தொங்கிய கேபிள் ஒயர் வாகன ஓட்டியின் கழுத்தில் சிக்கி விபத்து. இருசக்கர வாகனத்தில் சென்றவர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். சென்னையில் உள்ள முக்கிய சிக்னல்களில் வாகன ஓட்டிகளுக்காக பசுமை பந்தல். வெயிலை சமாளிக்கும் விதத்தில் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் குறித்து சத்யபிரதா சாஹூ இன்று பிற்பகல் ஆலோசனை. மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 3 சிறுவர்களை கடித்த திருநாய். முகம், கை, கால்களில் காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை. ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் திருநாய்கள் தொல்லை. வீடியோ ஆதாரத்துடன் ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். தேர்தல் நடக்கவுள்ள ஆந்திராவில் லாரியில் கடத்தப்பட்ட 8 கோடி ரூபாய் பறிமுதல். ஹைதராபாத்திலிருந்து குண்டூருக்கு பணத்தை கடத்தியதாக விசாரணையில் தகவல். சிபிசிஐடிக்கு மாற்றப்படுகிறதா நெல்லை காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் மரண வழக்கு? 5 நாட்களாகியும் தனிப்படை போலீசார் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் சிபிசிஐடிக்கு மாற்ற திட்டம் என்று தகவல். திடீர் விடுப்பால் 90 விமானங்கள் ரத்தான நிலையில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஊழியர்கள் 25 பேர் பணி நீக்கம். மேலும் சில நாட்களுக்கு சில விமானங்கள் ரத்தாகும் என்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தகவல். திண்டுக்கல்லில் 150 ரூபாயாக கடும் சரிவை சந்தித்த மல்லிகைப்பூ விலை. வாங்க ஆளில்லை என்று விவசாயிகள் வேதனை. உதகைக்கு சுற்றுலா செல்ல இதுவரை 59,000 பேர் இ பாஸ் பெற விண்ணப்பம். 3 லட்சம் பேர் வரை உதகை செல்ல விண்ணப்பித்திருப்பதாகவும் தகவல். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகிறது. தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்வதற்கான இணையதள முகவரிகள் அறிவிப்பு. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கில் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் அவர் கடைசியாக கடைக்கு சென்று வாங்கி வந்த டார்ச் லைட் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நேற்று விடிய அவரது வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் தனிப்படை போலீசார் சோதனை மற்றும் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் கடைசியாக அவர் கடைக்கு சென்று வாங்கிய டார்ச் லைட் தொடர்பான காட்சிகளும் வெளியாக இருக்கிறது. அவருடைய வீட்டிலிருந்து டார்ச் லைட் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் உற்சாகமடைந்தனர். சிங்கப்பெருமாள் கோவில், மகிந்திரா சிட்டி உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை பெய்த நிலையில் மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாகவே கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இந்த மழை பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் மகிழ்ச்சியை தந்தது.
சென்னை புறநகர் பகுதியில் சாரல் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். ஆலந்தூர் விமான நிலையம், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், சேலையூர், வண்டலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் அங்கு தற்போது சாரல் மழை பெய்தது. கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் சென்னையில் மாநகர சாலைகளில் உள்ள 10 சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாதமாக வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. கத்திரி வெயில் தொடங்கிய பிறகு வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் வாகன ஓட்டிகளை வெயிலின் உக்கிரத்திலிருந்து காக்க சென்னையில் எழும்பூர், அண்ணாநகர் உட்பட 10 இடங்களில் உள்ள சிக்னல்களில் பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கடும் வெயிலில் சிக்னல்களில் வாகன ஓட்டிகள் நிற்கும்போது ஏற்படும் சிரமத்தை தவிர்க்க இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் வாகன ஓட்டிகளின் தாகம் தணிக்க பசுமை பந்தல் அருகே தண்ணீர் பந்தலும் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு வாகன ஓட்டிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். நல்ல விஷயம் சார், மக்களுக்கு உதவி செய்திருக்கீங்க, மிக்க நன்றி. ஓகே தான், ஃபஸ்ட்டு ரொம்ப தலைவலிக்கும் இங்கே நிற்கிறதுக்குள்ள சிக்னல்ல, இப்போ ஓகே, நல்லா தான் இருக்கு. இப்போ பணியிறது ரொம்ப அருமையாக இருக்குது, மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது சார். இந்த வெயிலில் சிக்னல் நிற்கிறதுக்கு ஒரு 60-70 செகண்ட் ஆகுது. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் எல்லா இடத்துலையும் போட்டால் நல்லாயிருக்கும். மெயின் சிக்னலில் போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதை பண்ணுறது. இதை மாதிரி நிறைய இடத்துல பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இதை எதிர்பார்க்குறோம். இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், மாநகராட்சியில் உள்ள அனைத்து சிக்னல்களிலும் பசுமை பந்தல் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். சென்னையில் எல்லாரும் கேட்டாங்க ஏன் கொஞ்சம் டிலே பண்ணுறோன்னா, இது கம்ப்ளீட்டாக பாக்ஸ் போட்டு அதே மாதிரி மைல் ஸ்டீல் போட்டு தான் பண்ண வேண்டிய கட்டாயம். 5.5 அடி IRC கைட்லைன்லாம் ஃபாலோ பண்ணணும். பெரிய வாகனங்கள் சென்னையில் வரும், எல்லாம் பார்த்து பண்ணியிருக்கோம், தொடர்ந்து பண்ணுவோம். இப்போ மாநகராட்சி பிரதான சாலையில் போடுற மாதிரி ஹைவேஸில் ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்களையும் போட சொல்லுவோம். அப்போ வெயில் மட்டும் இல்லை, மழையிலிருந்தும் பாதுகாப்பு இருக்காங்க. இது இவ்வளோ சக்ஸஸாக வந்ததுனால இது போரஸ் மெட்டீரியலுங்க. மழை காலங்களில் ஃபைபர் மெட்டீரியல்னு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அதையும் அந்த நேரத்தில் போடும்போது பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்கணும். ஈரோட்டில் முன்னாள் எம்எல்ஏக்களின் பெயரை பயன்படுத்தி செல்போன் மூலம் தொழிலதிபர்களிடம் 4 லட்சம் ரூபாய் பறித்த நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாய்ஸ் பட செந்தில் பாணியில் நோட்டு போட்டு கைவரிசை காட்டிய மோசடி மன்னன் சிக்கியதன் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. இங்கொருவர் தமிழகத்தின் முக்கிய பிரமுகர்களின் செல்போன் எண்களை நோட் போட்டு பணம் பறித்துள்ளார். சைபர் கிரைம் போலீசாரையே மிரள வைத்த மோசடி மன்னன் போலீசில் வசமாக சிக்கியது எப்படி? ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள தனியார் ஆயத்த ஆடை தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு போன் மூலம் அழைப்பு வந்துள்ளது. அதில் பேசிய நபர் தன்னை காங்கேயம் தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ என கூறி அவசர தேவை என பணம் கேட்டுள்ளார். அதனை உண்மை என நம்பிய நிறுவனத்தின் உரிமையாளர் உடனே 50,000 ரூபாயை UPI மூலமாக அவருக்கு அனுப்பி வைத்துள்ளார். 2 நாட்களில் திருப்பித் தருவதாக சொன்ன பணம் இன்னும் வரவில்லையே என நினைத்து கால் செய்து பார்த்தால் நம்பர் பிளாக்கில் போடப்பட்டிருந்தது. பின்னர் விசாரித்த போது கால் செய்தது அதிமுக முன்னாள் எம்எல்ஏவே இல்லை என்பது தெரிய வந்தது. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து நிறுவனத்தின் உரிமையாளர் ஈரோடு சைபர் கிரைம் போலீசாரிடம் கடந்த 4ஆம் தேதி புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தியதில் திருச்சி பேருந்து நிலையத்தில் உள்ள பண பரிவர்த்தனை கடையில் பணத்தை டிரான்ஸ்பர் செய்து எடுத்துச் சென்றது தெரிய வந்தது. உடனடியாக அங்கு விரைந்த தனிப்படையினர் சம்பந்தப்பட்ட தேதியில் யார் யார் வந்து சென்றார்கள் என்பது குறித்து விசாரித்தனர். அதில் மோசடியில் ஈடுபட்ட கன்னியாகுமரி கோட்டார் பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவர் வசமாக சிக்கி இருக்கிறார். 63 வயதாகும் ரவி ஈரோடு, திருப்பூர், கோவை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் மிகப்பெரிய தொழிலதிபர்களிடம் முன்னாள் எம்எல்ஏ, MP என பேசி பணம் பறித்துள்ளார். அது தொடர்பாக தொடர் விசாரணை நீடித்து வரும் நிலையில் கைது செய்த ரவியிடமிருந்து செல்போன்கள் மற்றும் சிம் கார்டுகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் தமிழகத்தின் முக்கிய பிரமுகர்களின் செல்போன் எண்கள் அடங்கிய நோட்புக்கையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இதுவரை 4 லட்சம் ரூபாய் மட்டுமே மோசடி செய்திருப்பதாக ரவி கூறியுள்ளார். ஆனால் மேலும் பல லட்சம் ரூபாயை மோசடி செய்திருக்க கூடும் என சைபர் கிரைம் போலீசார் சந்தேகம் தெரிவித்துள்ளனர்.
தமிழகத்தின் முக்கிய பிரமுகர்களின் செல்போன் எண்களை நோட் போட்டு பணம் பறித்த மோசடி மன்னன் போலீசில் சிக்கியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.